தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஐசிசி எனப்படும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடத்தப்படுகிறது. இதன் 2023-25 சீசனுக்கான ஃபைனல் லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடந்தது. இதில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 212, தென்னாப்பிரிக்கா 138 ரன்கள் எடுத்தன. மூன்றாவது நாளில் ஆஸ்திரேலியா அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 207 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. 282 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சவாலான இலக்குடன் தென்னாப்பிரிக்கா அணி இரண்டாவது இன்னிங்ஸை துவக்கியது. நான்காம் நாள் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவின் வெற்றிக்கு 69 ரன் தேவைப்பட்டது. 5 விக்கெட் இழப்புக்கு 282 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா சார்பில் ஸ்டார்க் 3 விக்கெட் வீழ்த்தினார். ஆட்ட நாயகன் விருதை தென்னாப்பிரிக்காவின் மார்க்ரம் வென்றார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணிக்கு 30.78 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. இரண்டாவது இடம் பிடித்த ஆஸ்திரேலியாவுக்கு 18 கோடி ரூபாய் பரிசாக கிடைத்தது. ஐசிசி நடத்தும் மிகப்பெரிய தொடர்களில் தென்னாப்பிரிக்க அணி 27 ஆண்டுகளுக்கு பின் சாம்பியன் ஆனது. கடந்த 27 ஆண்டுகளில் தென்னாப்பிரிக்க அணி இதுவரை எந்த ஐசிசி நடத்தும் எந்த ஒரு தொடரிலும் வென்றது கிடையாது. தற்போது முதல் முறையாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது. இதனை அந்நாட்டு மக்கள் கொண்டாடி வருகின்றனர். கடைசியாக 1998 வங்கதேசத்தில் நடந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியில் தென்னாப்பிரிக்கா கோப்பை வென்றிருந்தது. இது தவிர 141 ஆண்டுகால டெஸ்ட் வரலாற்றில் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்த போட்டியில் சிறந்த சேஸ் வெற்றியை பதிவு செய்த அணிகளுக்கான பட்டியலில் தென்னாப்பிரிக்கா இரண்டாவது இடம் பிடித்தது. 1984 இங்கிலாந்துக்கு எதிரான 343 ரன்களை சேசிங் செய்து வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இடத்தில் உள்ளது. 282 ரன்களுடன் தென்னாப்பிரிக்கா இரண்டாவது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் பெங்களூரு அணி கடைசி வரை சென்று கோப்பை வெல்லாமல் இருந்தது. 18 வருடங்களுக்கு பிறகு தற்போது வெற்றி வாகை சூடியது. கிட்டத்தட்ட இதே போன்ற நிலைதான் தென்னாப்பிரிக்காவுக்கும். எல்லா போட்டியிலும் சிறப்பாக விளையாடுவார்கள், ஃபைனல் வரை செல்வார்கள். திறமையான அணியாக இருந்தும் ஃபைனலில் தோற்பதே வாடிக்கையாக இருந்தது. இப்போது அந்த வரலாறு மாற்றப்பட்டு வெற்றி வாகை சூடியிருக்கிறது தென்னாப்பிரிக்கா அணி.